ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான சுவையான அப்படி சூடான சாதத்தில் நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயம் தொக்கை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு காய் எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு அப்பளம் இருந்தால் போதும், சட்டுன்னு சாப்பாடு வந்து உள்ளே இறங்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயம் தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். இப்போது 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. கூடயே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்துடும். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் பூண்டை வந்து 4-5 இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடுவோம். இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் தொக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஃபுல்லுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணினா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கூடையே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், தனியான தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலா இந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடயே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடையே 1 சிட்டிக்கு அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, அந்த குழம்பு தோசை, இட்லி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். இப்போது நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். புளி வந்து கொஞ்சம் கெட்டியாக சேர்த்துக்கங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் உப்பு, புளிப்பு, காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. சேர்த்து அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ மூடி வச்சிடுறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்லாம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா டேஸ்டியான சுவையான சின்ன வெங்காயம் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு குழப்பாமமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கூட ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க, சரு சாப்பாடு அப்படியே உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப்ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லவ்வோடு சமைங்க, டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.